வாங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கலாம். ஒரு வேலை செய்யற இடத்த உண்மையிலேயே சூப்பரா மாத்துறது எது? அந்த இடம் சும்மா சுத்தமா நீட்டா இருந்தா போதுமா, இல்ல அதையும் தாண்டி இன்னும் ஆழமா ஏதாச்சும் தேவைப்படுமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் சுத்தத்தை மட்டும் பத்தி இல்ல, பாதுகாப்பு, செயல்திறன், அப்புறம் ஒரு முழுமையான சிறந்த கல்ச்சரை உருவாக்குற 9S கான்செப்ட பத்தி தான். இந்த கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாமே. யோசிச்சு பாருங்க, உங்க ஆஃபீஸ் இல்ல ஃபேக்டரி பளிச்சுன்னு இருக்கு, அது மட்டுமே போதுமா? சேஃப்டி, டிசிப்ளின், நல்ல பழக்க வழக்கம்னு ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாம உண்மையான முன்னேற்றம் சாத்தியமா? நிச்சயமா இல்ல. இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான பதில் தான் இந்த 9S கான்செப்ட். நம்மள நிறைய பேர் 5S பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அதோட அடுத்த லெவல், ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன்னு சொல்லலாம். இது வெறும் ஃபேக்டரிக்கு மட்டும் இல்ல, ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல்னு எங்க வேணும்னாலும் பயன்படுத்தலாம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல 9Sனா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதோட அடித்தளமான 5S பத்தி பார்ப்போம். அதுக்கு மேல எப்படி பாதுகாப்பு அப்புறம் செயல்திறனுக்கான தூண்களை கட்டுறதுன்னு படிப்படியா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க முதல்ல 9Sனா என்னன்னு ஒரு பெரிய பிக்சரா பாத்திரலாம். நம்மள ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு போற அந்த 9 ஸ்டெப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த 9 கொள்கைகள். 9Sோட இதயமே இதுதான் சொல்லலாம். 5 ஸ்டெப்ஸும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச 5S தான். அது கூட எக்ஸ்ட்ராவா பாதுகாப்பு, காவல், சேமிப்பு, அப்புறம் உத்வேகம் சேரும்போது தான் இது ஒரு கம்ப்ளீட் பவர்ஃபுல் சிஸ்டமா மாறுது. வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். எப்படி ஒரு பெரிய பில்டிங்குக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் 9Sங்கிற இந்த கட்டமைப்புக்கு இந்த 5S தான் அசைக்க முடியாத அடித்தளம். இதை நாம சரியா போட்டா மட்டும்தான் மற்ற 4 விஷயங்களையும் வெற்றிகரமா உருவாக்க முடியும். படி சரி, அதாவது பிரித்தல். உங்க டேபிள் மேல தேவையில்லாத ஃபைல்ஸ், பேப்பர்ஸ், பழைய பேனாலாம் குவிஞ்சு கிடக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை தேட எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதான் சரி சொல்லுது. தேவையில்லாததை தூக்கி வெளியே போடுங்க, வேலை செய்யற இடம் தெளிவா இருக்கும், வேலையும் வேகமா நடக்கும். அடுத்து சேட்டன், ஒழுங்குபடுத்துதல். சிம்பிளா சொன்னா, எல்லாத்துக்கும் ஒரு இடம், அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கணும். ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஸ்பேனர் எல்லாம் ஒரு இடத்துல, ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் இன்னொரு இடத்துல இருந்தா வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கலாம். அதுவே எல்லாம் கலந்து கடந்தா அதுதான் சேட்டன். இது நேரத்தை மெச்சப்படுத்தும், டென்ஷனையும் குறைக்கும். 3வது செய்சோ, அதாவது ஒளிரச் செய்தல். இது சும்மா துடைக்கிறது மட்டும் இல்ல, ஒரு மிஷினை நீங்க டெய்லி கிளீன் பண்ணும்போது தான் தெரியும், அட இங்க ஒரு ஆயில் லீக் ஆகுதே, இந்த நட்டு கொஞ்சம் லூஸா இருக்குன்னு. பிரச்சனையை பெருசாகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். சொல்லப்போனா இது ஒரு இன்ஸ்பெக்ஷன். இது பெரிய செலவுகளை தடுத்து நிறுத்தும். 4வது சைக்கட்சு, தரப்படுத்துதல். சரி, இப்போ எல்லாம் சூப்பரா பண்ணிட்டோம், ஆனா இது அப்படியே இருக்கணுமே. ஒருத்தர் இருந்தா ஒரு மாதிரி, இன்னொருத்தர் இருந்தா வேற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் செட் பண்றோம். போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது, செக்லிஸ்ட் போடுறது, SOPs உருவாக்குறது. இதெல்லாம் செஞ்சா சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா ஓடும், ஆட்களை சார்ந்து இருக்காது. 5வது, இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஷிட்சுகே, அதாவது பராமரித்தல். ஏன்னா இது மிஷினை பத்தி இல்ல, மனுஷங்கள பத்தி. செஞ்ச நல்ல விஷயங்களை ஒரு பழக்கமா, ஒரு டிசிப்ளினா மாத்தி அதே கம்பெனியோட கல்ச்சரா கொண்டு வரது. இதுல ஜெயிச்சுட்டா எல்லாம் ஜெயிச்ச மாதிரி தான். உண்மையான மாற்றம் இங்கதான் ஆரம்பிக்குது. சரி, இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தை போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேல பில்டிங் கட்டணும் இல்லையா? அடுத்த கட்டம் பாதுகாப்பிற்கான தூண்கள். இது நம்ம ஆளுங்களையும் நம்ம பிசினஸையும் உண்மையா பாதுகாக்கிறது சம்பந்தப்பட்டது. 6வது பாதுகாப்பு. ஒரு கம்பெனியோட உண்மையான சொத்து அங்க வேலை செய்யறவங்க தான். அவங்களோட பாதுகாப்பு தான் முதல் நோக்கம். 0 ஆக்சிடென்ட் தான் நம்ம இலக்கு. சரியான சேஃப்டி உபகரணங்களை பயன்படுத்துறது, ஆபத்துகளை முன்னாடியே கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் தான் முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதுகாப்பான ஒரு ஊழியரால தான் முழு உற்பத்தி திறனோட வேலை செய்ய முடியும். இந்த ஒரு வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். பாதுகாப்பில் சமரசம் இல்லை. இது வெறும் ஸ்லோகன் கிடையாது, இது ஒவ்வொரு கம்பெனியோட தாரக மந்திரமா இருக்கணும். அவ்வளவுதான். 7வது காவல், அதாவது செக்யூரிட்டி. சேஃப்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சேஃப்டிங்கிறது மனுஷங்களை விபத்திலிருந்து காப்பாத்துறது. செக்யூரிட்டிங்கிறது கம்பெனியோட சொத்துக்களை, அதாவது மிஷன்ஸ், மூலப்பொருட்கள், ஏன் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாவை கூட திருட்டுல இருந்தோ டேமேஜ்ல இருந்தோ காப்பாத்துறது. இது நம்ம பிசினஸை பாதுகாக்கும். ஓகே, இப்போ நம்ம கம்பெனியையும் நம்ம ஆளுங்களையும் பாதுகாப்பா வச்சாச்சு. அடுத்தது என்ன? நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு பார்க்கலாம். இங்கதான் உண்மையான வளர்ச்சி இருக்கு. 8வது சேமிப்பு. சேவிங்ஸ்னு சொன்ன உடனே பணம் மட்டும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. தேவையில்லாம எரியற லைட்டை ஆஃப் பண்றதுலேருந்து மூலப்பொருள்களை வீணாக்காம இருக்கிறது, நேரத்தை மிச்சப்படுத்துறது வர எல்லாமே சேவிங்ஸ் தான்.
இந்த மாதிரி சின்ன சின்ன விரயங்களை குறைச்சாலே கம்பெனிக்கு பெரிய லாபம் கிடைக்கும். இதுதான் கணக்கு. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன சேமிப்பும் ஒன்னா சேர்ந்து கம்பெனியோட லாபத்தை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி தான் இதுவும். கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்பிரிட், அதாவது உத்வேகம். சிஸ்டம், மெஷின் எல்லாம் இருக்கலாம், ஆனா அதை இயக்குற மனுஷங்க மனசுல ஒரு உத்வேகம் இல்லனா, டீமா சேர்ந்து வேலை செய்யறது, பாசிட்டிவா இருக்கிறது, இது நம்ம கம்பெனின்னு ஒரு உரிமையோட வேலை செய்யறது, இதுதான் இந்த முழு 9S சிஸ்டத்துக்கும் உயிர் கொடுக்கிற விஷயம். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5Sங்கிறது இடத்த மட்டும் க்ளீன் பண்ணும், ஆனா 9S ஒரு கம்பெனியோட கல்ச்சரையே மாத்தும். இது ஒரு ப்ராசஸ் சேஞ்ச் இல்ல, இது ஒரு மைண்ட் செட் சேஞ்ச். சரி, இப்போ இந்த 9 படிகளையும் பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் செஞ்சா உண்மையிலே என்ன பெரிய மாற்றம் வந்துரும்? இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம்? 9S சரியா ஃபாலோ பண்ணா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், குவாலிட்டி சூப்பரா இருக்கும், ஆக்சிடென்ட்ஸ் குறையும். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமா லீன் சிக்ஸ் சிக்மானு மாதிரி பெரிய பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு 9S தான் முதல் படி, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். இந்த அனாலிசிஸ் முடியும் போது உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பார்த்த இந்த 9Sல எந்த ஒன்ன நாளைக்கே உங்க வேலை இடத்துல நீங்க ஆரம்பிச்சா ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்களேன்.